வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி கர்ச்சீப் தான் நம்ம பார்க்க போகிறோம். உயரம் 11, சுற்றளவும் 11. உயரம் எடுத்துக்குங்க, 11 எடுத்துக்குங்க. அடுத்து சுற்றளவு 11 எடுத்துக்குங்க. அதே அளவு தான். 12னா 12 எடுக்கணும், 11னா 11 எடுக்கணும். அது மாதிரி நம்ம உயரம் எத்தனை எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம சுற்றளவும் கர்ச்சீப்பில் நீட்டாக எடுத்துக்கலாம். அதே அளவே தான் எடுக்கணும். 4 பக்கமே 11 இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. நம்ம அடிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம 1/4 இன்ச்சு மட்டும் மடித்து அடிச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் நீங்கள் அடிச்சிட்ருக்கும் கர்ச்சீப் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு சேரீ அடிக்கும் போதோ இல்லை கைலி கங்கு அடிக்கும் போது இது மாதிரிலாம் நீட்டாக வரும் உங்களுக்கு. அதுக்கு தான் நம்ம சிம்பிளாக நம்ம ஃபஸ்ட்டு கர்ச்சீப் அடிக்கிறது. இந்த சின்ன சின்ன இதை நம்ம நீட்டாக அடிச்சிட்டோம்னா நம்ம அந்த மாதிரி அடிக்கும்போது நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடிக்க போகலாம். கால் இன்ச்சு மடிச்சுக்குங்க. சின்னதாக 1/4 இன்ச்சு அளவுக்கு உருட்டி அப்படியே நீட்டாக, இல்லைன்னா கரெக்டாக நெகத்தில் லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா அது நல்லா நின்றுக்கும். அதே மாதிரியே அடிச்சுட்டு வாங்க. அந்த பெண்டு விளையிற இடத்துல கொஞ்சம் முன்னாடியே ஒரு இன்ச்சுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த நிப்பாட்டிட்டு அந்த இடத்துல கரெக்டாக நீட்டாக மடித்து விட்டுக்குங்க. அந்த இடத்துல அந்த இடத்துல நீட்டாக அந்த பெண்டு நல்லா நீட்டாக மடித்து விட்டிங்கன்னா கரெக்டாக ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதே மாதிரியே தைச்சிட்டு வரணும். அந்த இடத்துல ஊசியில் ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பிக்கணும், துணியை திருப்பிக்கணும். பொறுமையாக அடிங்க, நீட்டாக அடிங்க. திருப்பியும் அந்த இடத்துல வந்தோடனே மடித்து விட்டுக்கணும். நீட்டாக அடிச்சுட்டு நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா அந்த மூலையிலலாம் கரெக்டாக மடித்து விட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். இந்த சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம கரெக்டாக நீட்டாக அடித்தோம்னா நமக்கு மற்றதெல்லாம் அடிக்கும்போது நல்லாயிருக்கும். நமக்கு 12னா 12 இருக்கணும், 13னா 13. அதே மாதிரி 2 பக்கமும் ஒரே அளவு வச்சோம்னா நமக்கு நீட்டாக சமமாக இருக்கும். சதுரமாக நீட்டாக இருக்குங்களா? இதான்